என் மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டு இருந்தா. இந்த ஆடியோ அவளும் கேட்பான்னு எனக்கு தெரியும். ரீமா, இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்யலை, உன் வாழ்க்கையை கொண்டிருக்காங்க, உன் ஃப்யூச்சரை அழிச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ உன்னை குறிச்சோ உன் குடும்பத்தை குறிச்சோ நான் பப்ளிக்கில் ஒன்றாலும் தப்பாக பேச மாட்டேன். அதற்குரிய வரையறையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அந்த லிமிட்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிடணும். நீங்களும் ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்தை பேச வேண்டிய வரும். அது வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன். இனிமேலாவது புரிஞ்சுக்கோ. நமக்கு 2 பேரும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ளே வந்து எவனோ ஒருத்தன் எவ்வளோ பெரிய கேம் விளாண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி உன்னையும் நடத்தல நிறுத்தியிருக்கான், என்னையும் அவன் துரத்தி சாவுக்கு நேரம் ஓட வச்சிருக்கான். கர்த்தர் என்னை காப்பாற்றிருக்கிறார். உனக்கு ஒரு விஷயம் புரியணும். இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு. எனக்கு கிட்டத்தட்ட 4-5 முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது. டிப்ரெஷனில் இருந்தேன் 3 மாதமாக. சாப்பிடலை, 9 கிலோ கம்மியான உடம்புல. பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிரசனத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். நீ நினைப்ப இவ்வளோ தப்பாக பண்ணிட்டு அதை பண்ணுற. ஒன்றும் இல்லை ரீமா, நம்ம 2 பேருக்கு தான் தெரியும் என்னென்ன தவறு நடந்துச்சுன்னு. என்னவா இருந்தாலும் அதை கர்த்தர் என்னை பார்த்துக்கிடுவார். மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றை நான் பொது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன். நீயே ஒருவேளை வந்து வெளியில் என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் I will never open my mouth to tell the world who you are, and I will never do that. Yeah, I love my son Zain.